ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏன் அதை செய்ய வேண்டும், நான் ஏன் அதை செய்ய வேண்டும். ஒரு வேலை சொன்னாங்கன்னா நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஒய் ஷுட் ஐ டூ இட், ஒய் ஷுட் ஐ டூ இட். நான் ஏன் அதை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் கேன் பி டன், வாட் கேன் பி டன். என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், இது ஒன்றுக்கும் உதவாது, இது ஒன்றுக்கும் உதவாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இது ஒன்றுக்கும் உதவாது. நெக்ஸ்ட் ஒன், இது எதற்கும் நல்லதல்ல, இது எதற்கும் நல்லதல்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் குட் ஃபார் நத்திங், இட்ஸ் குட் ஃபார் நத்திங். இது எதற்கும் நல்லதல்ல. நெக்ஸ்ட் ஒன், மறுக்காதே, மறுக்காதே, அதை நீ மறுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ரெஃப்யூஸ், டோன்ட் ரெஃப்யூஸ். மறுக்காதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹெல்பிங் மீ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹெல்பிங் மீ. எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒன், இல்லவே இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அது என் கடமை, அது என் கடமை. இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை டியூட்டி. அது என் கடமை. நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு இன்ப அதிர்ச்சி, இது ஒரு இன்ப அதிர்ச்சி. இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூரமாக இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது நமக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், அதிர்ச்சியாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. இட்ஸ் ஷாக்கிங், இட்ஸ் ஷாக்கிங். அதிர்ச்சியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒன், விரைவில் முடிவெடுப்பேன், விரைவில் முடிவெடுப்பேன். நான் ஒரு விஷயம் சீக்கிரமாகவே முடிவெடுத்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டிசைட் சூன், ஐ வில் டிசைட் சூன். விரைவில் முடிவெடுப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்களே முடிவு செய்யலாம், நீங்களே முடிவு செய்யலாம். நம்ம நிறைய வாட்டி இந்த வார்த்தையெல்லாம் பேசுவோம் இல்லையா. நீங்களே முடிவு செய்யுங்க, நீங்களே முடிவெடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ கேன் டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ கேன் டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களே முடிவு செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், நானே செய்து கொள்கிறேன், நானே செய்து கொள்கிறேன். சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அதை நானே பார்த்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மைட் ஆஸ் வெல் டூ இட், ஐ மைட் ஆஸ் வெல் டூ இட். நானே செய்து கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மிகவும் நல்லவர், நீங்கள் மிகவும் நல்லவர்.
இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் ஸோ குட். யூ ஆர் ஸோ குட். நீங்கள் மிகவும் நல்லவர். நெக்ஸ்ட் ஒன், நீ புத்திசாலி. நீ புத்திசாலி. ஸ்கூல்லலாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் கிளவர். யூ ஆர் கிளவர். நீ புத்திசாலி. நெக்ஸ்ட் ஒன், ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இட்ஸ் அமேசிங். இட்ஸ் அமேசிங். ஆச்சரியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் அழகாக இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? மிகவும் அழகாக இருக்கிறது. இட்ஸ் ஸோ பிரிட்டி. இட்ஸ் ஸோ பிரிட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் மோசமாக இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? மிகவும் மோசமாக இருக்கிறது. இட்ஸ் ஸோ பேட். இட்ஸ் ஸோ பேட். மிகவும் மோசமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் அழுக்காக இருக்கிறது. மிகவும் அழுக்காக இருக்கிறது. இட்ஸ் ஸோ டர்ட்டி. இட்ஸ் ஸோ டர்ட்டி. மிகவும் அழுக்காக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து கவனமாக இருங்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தயவு செய்து கவனமாக இருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இது கடினமான பணி. இது கடினமான பணி. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் டஃப் டாஸ்க். இட்ஸ் டஃப் டாஸ்க். இது கடினமான பணி. நெக்ஸ்ட் ஒன், அதை மீண்டும் செய்யவும். அதை மீண்டும் செய்யவும். ரிப்பீட் இட். ரிப்பீட் இட். அதை மீண்டும் செய்யவும். நெக்ஸ்ட் ஒன், அது விரைவில் வந்துவிடும். அது விரைவில் வந்துவிடும். இட் வில் அரைவ் ஷார்ட்லி. இட் வில் அரைவ் ஷார்ட்லி. அது விரைவில் வந்துவிடும். நெக்ஸ்ட் ஒன், அது நன்றாக இருக்கிறது. அது நன்றாக இருக்கிறது. தட்ஸ் லுக்ஸ் கிரேட். தட் லுக்ஸ் கிரேட். அது நன்றாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.